திருப்பம்புரம் திருப்புகள்ல 12வது வரக்கூடிய பாடல் வந்து உண்மையிலே வந்து எப்படி அருணகிரிநாதர் இதெல்லாம் யோசிச்சிருப்பாரு, எப்படி முருகர் இந்த விஷயத்தை அருணகிரி மூலம் செய்ய வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த பாடல் படிச்சு முடிச்சு இதுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே தேடி பிடிக்கும் போது காரணம் என்னன்னா, மனிதன் பிறக்கிறான், வாழ்றான், திரும்ப சாகுறான், திரும்ப பிறக்கிறான். இந்த சுழற்சி நடைபெற்றே இருக்கு. இந்த ஒவ்வொரு சுழற்சியிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ செல்வங்கள் கிடைச்சாலும் ஒரு விஷயம் வந்து அவர் ஒரு முன்ஜென்ம ஊழ்வினை கர்மனைப்படி தான் கிடைக்குது. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நற்கதி. நற்கதி ஒரு பக்தனுக்கு அமையணும், ஒரு மனித உயிருக்கு அமையணுன்றதுக்காகவே அருணகிரிநாதர் இப்படி ஒரு பாடல் உருவாக்கி இருக்காருன்னா அவரோட உண்மையிலே வந்து அவரோட ஞானம் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதுவும் முருகர் கொடுத்தது தான். முருகர் வந்து தன் பக்தனுக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படும் கலியுகத்துல அப்படின்னு உணர்ந்து இந்த பாடலை வந்து எழுத வச்சிருக்காருன்றப்போ உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நான் இப்போ இந்த கந்தசஷ்டி கவசம் ஓலைச்சுவடியை வந்து ஒரு பரிசீலனை பண்ணி ஒரு விஷயத்தை தேடும் போது திருப்பம்புரம் திருப்புகள் நம்ம பண்றோமே, திருப்புகள் சார்ந்த ஓலைச்சுவடியில் வந்து தேடப்போ ஒரு சில பாடல்கள் கிடைச்சிது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் வந்து 51 பாடல்களை செலக்ட் பண்ண ஒரு 4 பாடல் வந்து ஓலைச்சுவடியில் வந்து நான் பார்த்தேன். அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னும் நிறைய ஓலைச்சுவடியில் வந்து அவங்க தேடி எடுத்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதில் இந்த பாடலும் இருந்து வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நற்கதி, குழந்தை செல்வம், வீடு, பேர், புகழ் இது எல்லாமே கிடைக்கணும்னா ஒரு மனிதனுக்கு வந்து நற்கதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ரோட்லலாம் சண்டை போடுறப்போ பார்த்துருப்போம், நீங்களா என்ன கதிக்கு ஆளாக போறப்பாரு, இல்லை ஏதாவது ஒரு குடும்பங்கள் சண்டை போடும் போதோ இல்லை சொந்தக்காரங்க சண்டை போடும் போது சாமான்லாம் விடுவாங்க, நீங்களா என்ன கதிக்கு ஆளாக போறப்பாருன்னா அந்த கதின்ற வார்த்தை ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்கதி தீய கதின்னு ஒரு 2 விஷயம் இருக்கு. அந்த நற்கதி அமைக்கப்பட்டவனுக்கு குறிப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் சிக்கவும் மாட்டான். இயற்கை வந்து அவனை ஏதாவது ஒரு வகையில் அடுத்த கடம் கொண்டு போயிட்டே இருக்கும். அது காரணம் அவனோட ஊழ்வினை கர்மவினை பயன்தான். நம்மளோட அனுபவிக்கிற எல்லா விஷயமும் நம்மளோட உண்வினை ஊழ்வினை சம்மந்தப்பட்டதை தவிர நம்ம புதுசா எதுவும் இந்த ஜென்மத்துல பண்ணி வரல. இந்த ஜென்மத்தோட பிறப்புல நம்ம அனுபவிக்கிற நல்லது கெட்டது எல்லாமே போன பிறப்புல நம்ம ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்டு தான் நம்ம இந்த பிறப்புல இருக்க எல்லா நல்லது கெட்டது அனுபவிக்கிறோம். ஸோ அந்த நற்கதி வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைக்கல, அந்த ஞானம் கிடைக்கல. இப்போ 2025 திருப்பம்புரம் திருப்புகள்ல இந்த நற்கதி சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கு வரன்றது ஒரு இயற்கையோட சக்தி தான். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு 5-6 பேருக்கு தான் நம்ம இந்த பாடலை படிப்போம், நம்மளுக்கு நற்கதி கிடைக்கிறது நம்ம பாடலை படிப்போம் எண்ணமே வரும். 5 பேர்லாம் தலைப்பை பார்த்து கடந்து போயிடுவாங்க.